வணக்கம் நண்பா. நான் உங்க திண்டுக்கல் சதீஷ். இன்னைக்கு நம்ம ஏற்கனவே ரீசென்ட்டா நம்ம வந்து ஐபிஎல் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே, ஆர்சிபிய பத்தி அனலைஸ் பண்ணி ஃபுல்லா சொல்லியிருக்கோம். அ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து கேகேஆர பத்தி பேச போறோம். கேகேஆர் என்ன பண்ணியிருக்காங்க? அ அவங்க டீம் அனலைஸ் எப்படி இருக்கு? அவங்க ஸ்ட்ராங்கான டீமா? பிளேயிங் 11 எப்படி இருக்கு? பிளே ஆஃப் போவாங்களா மாட்டாங்களா? ஏன்னா போன வருஷம் சாம்பியனுங்க. அண்டர் கௌதம் கம்பீர் தலைமையில இருந்தாரு. இப்ப கௌதம் கம்பீர் வந்து இந்தியா கோச் ஆயிட்டாரு. ஸோ இப்ப வந்து அவங்க எப்படி அத வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க? அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். போன வருஷம் ஸ்ரேயஸ் ஐயர் இருந்தாரு. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தடவ வந்து பஞ்சாப் கிங்ஸ்க்கு போயிட்டாரு. ஸோ எப்படி பார்த்தாலுமே அவங்களுக்கு வந்து போன வருஷம் அந்த ஸ்ட்ரென்த் இந்த வருஷம் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா, அஜிங்கியா ரஹானே. வைஸ் கேப்டன் வந்து வெங்கடேஷ் ஐயர குடுத்துருக்காங்க. கோச் வந்து சந்திரகாந்த் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா கௌதம் கம்பீர் கிடையாது இல்லையா? ஸோ அதனால சந்திரகாந்த் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா, அது முக்கியமா பவுலிங் கோச் வந்து டுவேன் பிராவோ வந்திருக்காரு. ஸோ அங்க சிஎஸ்கேலேருந்து அவர் வந்து இங்க வந்துட்டாங்க. ஏன் அதுக்கு நெறைய பேர் கேட்குறாங்க, ஏன் பிராவோ போனார் அப்படின்னு. அவங்களோட கொல்கத்தாவோட மத்த பிரான்சைசி டீம்ஸ் இருக்கு இல்லையா? அதாவது ஐஎல்டி இந்த மாதிரி டோர்னமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டுவேன் பிராவோ அங்கே ஆடிக்கிருக்காரு. ஸோ அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே டீமாக ஒரே ஃபேமிலியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால டுவேன் பிராவோ கூப்பிட்டோன்னே அவரும் போயிட்டாரு. அவர் பணத்துக்காகவோ இதுக்காகவோ அப்பலாம் போகல. ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு இன் அதர் ஃப்ரான்ச்சைசி கூட. கொல்கத்தாவோட அதர் மற்ற நாட்டில் விளாட்ற அந்த டோர்னமெண்ட் கூட நல்ல இதில் இருக்காங்க. கொல்கத்தாவுக்கு 2, 3 கரீபியன் இதில் இருக்குது எல்லாமே இருக்குது. ஸோ அதனால வந்து டுவேன் பிராவோ வந்து அங்கே போயிட்டாரு. ஸோ டுவேன் பிராவோ வந்து சிஎஸ்கே விட்டுட்டு போனதுனால அது ஒன்றும் அவருக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, என்னோட ஃபேமிலி மாதிரி இருக்குது கொல்கத்தா, அதனால அங்கே போகிறேன் அப்படின்னு. ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் பெருசாக கவலைப்படுத்தாலும் சென்னைக்கு அதோட நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் கோச்சும் எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் வந்து பார்த்தோம் கேகேஆரோட ஷெட்யூலில். கேகேஆர் விசஸ் ஆர்சிபி ஃபர்ஸ்ட்டு முதல் மேட்ச் அவங்க ஆர்சிபி கூட தான் மோதுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் கூட கேகேஆர் மோதுறாங்க. அடுத்து எம்ஏ கூட கேகேஆர் மோதுறாங்க. அடுத்து கேகேஆர் விசஸ் எஸ்ஆர்ஹெச் மோதுறாங்க. அடுத்து கேகேஆர் விசஸ் எஸ்ஆர்ஹெச், கேகேஆர் விசஸ் எல்ஹெச் இப்படி மோதுறாங்க. அவங்களோட ஷெட்யூல் இப்படி தான் இருக்குது அந்த முதல் ஒரு 6 மேட்ச். அந்த 6 மேட்ச்சில் வந்து அவங்களுக்கு வந்து லோக்கல் மேட்ச் பார்த்தீங்கன்னா, லோக்கல் கிரவுண்டில் 4 4 லோக்கல் 4 லோக்கல் ஆடுறாங்க. ஈடன் கார்டன்ல ஆடுறாங்க. ஸோ அந்த ஈடன் கார்டன்ல ஆடுற 4 மேட்சும் அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த தெரிஞ்ச பிட்ச் எல்லாமே இருக்கு. ஸோ இது இப்போ கேகேஆர்ல 2 டைம் பேட்டில் 2 தடவை யார் யார் கூட மோத போறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் குரூப் ஏ, குரூப் பின்னு இருக்கும். அந்த குரூப் ஏல இருக்கவங்க வந்து ஒரு டீம் மற்ற டீம் கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை மோதுவாங்க. ஆப்போசிட்ல இருக்க பிரிவில் ஏதோ ஒரு டீம் கூட 2 தடவை மோதுற மாதிரி அந்த ஷெட்யூல் போடுறாங்க. அதான் ஷெட்யூலோட கான்செப்ட். ஸோ அந்த ஷெட்யூலை இப்போ பார்த்தோம். இப்போ 2 தடவை மோதுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கூட 2 தடவை, ஆர்சிபி கூட 2 தடவை, ஆர்ஆர் கூட 2 தடவை, பஞ்சாப் கிங்ஸ் கூட 2 தடவை, எஸ்ஆர்ஹெச் கூட 2 தடவை. ஸோ இதுதான் அவங்களோட டீமு. இந்த 2 தடவை மோதுறது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்ஹெச் கூட அவங்க வந்து ஜெயிக்க மாட்டாங்க. பஞ்சாப் கிங்ஸோட 1க்கு 1 ஜெயிக்கலாம். ஆர்ஆர் கூட 1க்கு 1 ஜெயிக்கலாம். ஆர்சிபி 1க்கு 1 ஜெயிக்கலாம். சிஎஸ்கே வந்து 2 தடவை தோற்றுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ஒரு டீம் எப்படி இருக்குன்னு மொதல் பார்த்துருவோம். அதை பார்த்துட்டு இதை சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஹானே, ரிங்கு, டிகாக், குர்பாஸ், ரகுவன்ஷி, ரூமான் பவல், மணிஷ் பாண்டே இதுதான் உங்களோட பேட்டர்ஸு. ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர், அனுகூல் ராய், மொயின் அலி, ரமன்தீப் சிங், ரசல். இந்த ரமன்தீப் சிங், ரசல்லாம் ஆல்ரெடி அவங்க ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. சுனில் நரன் ஆல்ரெடி ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் உங்களோட டீமு. பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரி நோக்கியா, வைபவ் அரோரா, மயங்க் மார்க்கண்டே, ஸ்பென்சர் ஜான்சன், பும்ரான் மாலிக், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி. ஸோ இதுதான் வந்து அவங்களோட பவுலிங் யூனிட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரீட்டைன் பண்ணது நல்லா தான் ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்மார்ட்டாக ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஸ்ரேயஸ் ஐயரை வந்து அவங்க வெளியே விட்டாங்க. அவங்களுக்கு என்ன அந்த மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள என்ன பிரச்சனை தெரியல. அவர் கூட இப்போ ரீசெண்டாக பேட்டி கொடுத்துருந்தாரு. நான் வந்து கப்பு வாங்கி கொடுத்தா கூட எனக்கு அங்கே வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இப்போ ரீசெண்டாக சாம்பியன் டிராஃபி வின் பண்ணதுக்கப்புறம் பேட்டி கொடுத்துருந்தாரு. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பஞ்சாப் கிங்ஸ் போயிட்டாரு. ஸோ அவர் வந்து தான் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேப்டன்ஷிப் நல்லா பண்ணார். அதாவது அவர் இறங்க வேண்டிய இடத்துல கூட இறங்காமல் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி முன்னாடி எல்லாத்தையும் இறக்கி விட்டு அவர் கடைசியாக தான் வந்து ஆடினார். அதனால தான் அவருக்கு அந்த ரன்ஸ் கூட கிடையாது. போன வருஷம் அதிகமான ரன்ஸ் கூட கிடையாது. அதே மாதிரி ரசல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பவுலிங்கில் அவர் வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான். ஆனால் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் கலக்கலன்னு கலக்கினார். அவர் 19 விக்கெட் ஐ திங்க் எடுத்தார். 19 விக்கெட் 18 விக்கெட் எடுத்தார் அந்த டோட்டல் டோர்னமெண்ட்லேயே. அதுவும் ஒரு காரணம். அடுத்து அவங்களோட போன வருஷம் என்னென்ன ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சுனில் நரன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து காம்பீர் வந்ததுக்கப்புறம் கௌதம் கம்பீர் வந்ததுக்கப்புறமே ஓப்பனிங்கில் இறக்கி விட்டார். சுனில் நரன் வந்து ஒரு காட்டை அடிச்சார். அவர் அந்த எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய ரன் அடிச்சார். 80 ரன் 70 ரன் அடிச்சு நல்லா இது பண்ணி கொடுத்தாரு. அவர் அடிக்காத மேட்ச் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு பிரிட்சால்ட் என்ன அடி அடிச்சாரு பார்த்தீங்க. அவங்க 2 பேர் ஓப்பனிங் அடிச்சுட்டு மற்றவங்களுக்கு வேலையே கொடுக்கல. கொஞ்சம் ப்ரெஷர்லாம் குறைச்சிட்டாங்க ரன். அதனால தான் வந்து அவங்க வந்து ஈஸியாக வந்து ஜெயிச்சு இந்த கப்பும் பிளே ஆஃப் உள்ள போனாங்க. ஈஸியாக கப்பும் ஜெயிச்சாங்க. ஸோ ஆனால் அந்த தடவை அந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல. ஏன்னா இப்போ சுனில் நரன் வந்து இப்போ பேட்டிங் இந்த எப்படி ஆட போறாருன்னு தெரியல. ஒருவேளை அவர் எல்லா சீசனுமே இந்த காம்பீர் இருக்கப்போ மட்டும்தான் அவர் நல்லா பேட்டிங் ஓப்பனிங் ஆடுறாரு. காம்பீர் இல்லாத போது அவர் வந்து ஓப்பனிங்ல வர்றப்ப அவர் சரியா ஆட மாட்டேங்கிறாரு அப்படின்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூனா நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி இப்போ பில்சாட்டி இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, டீகா கூட தான் போவாங்க. ஸோ பிளேயிங் லெவனை முதல்ல சொல்லிடுறேன்.
அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஆட போகிறாங்கன்னு சொல்லிடுறேன். இப்போ பீக் லைன் ஒன்று பார்த்தீங்கன்னா டிகாக்கு சுனில் நாராயண் ஓப்பனிங் பண்ண போகிறாங்க. வெங்கடேஷ் ஐயர் ரஹானே வந்து ஒன் டே ஒன் தான் வரப்போறாரு. ஏன்னா அவருக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸோ வெங்கடேஷ் ஐயர் ஆட்டோமேட்டிக்காக 4th டவுன் வந்துருவாரு. அதுக்கப்புறம் ரிங்கு சிங், ரசல், ரமன்தீப் சிங். இதான் உங்களோட முதல் 7 வருஷ பேட்டிங். அடுத்து வந்து ஹர்ஷித் ராணா கண்டிப்பாக 8வது இடத்துல ஆடுவார். 9வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிஸ் நோக்கியா இல்லை ஸ்பென்சர் ஜான்சன் 2 இடத்துல யாராவது ஒருத்தர் கூட போவாங்க. 10வது வந்து வைபவ் அரோரா, 11 வந்து வருண் சக்கரவர்த்தி. அவங்களோட இம்பாக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒன்று உம்ரான் மலிக்கோட போகணும், இல்லை அனுகூல் டிரைவோட போகணும், இல்லை மயங்க் மார்க்கண்டோட போகணும். ஃபாஸ்ட் பவுலிங் வேணும்னா உம்ரான் மலிக்கோட போகலாம், ஸ்பின் பவுலிங் வேணும்னா மயங்க் மார்க்கண்டோட போகலாம். இதுதான் அவங்களோட வந்து ஸ்டார்ட் அப் பிளேயிங் லெவனாக இருக்கும். சப்போஸ் இதில் யாராவது சொதப்புனாங்க அப்படின்னா அவங்க வந்து மேபி சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்ப்போம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கோட மிடில் ஆர்டர் நல்லா இருக்கு. இந்த டீம் கொல்கத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் நல்லா இல்லை, ஆனால் மிடில் ஆர்டர் நல்லா இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா முதல் வருஷம் நிதிஷ் ராணா அப்படி இப்படின்லாம் இருந்தாங்க. இப்போ யாருமே கிடையாது. இப்போ வந்து வெங்கடேஷ் ஐயர், ரஹானே, ரிங்கு சிங், ரமன்தீப், ரசல், இந்த அந்த ஒரு 5-6 பேர் அந்த பார்த்தீங்கன்னா ஃபினிஷர் இருக்காங்க, மிடில் ஆர்டர் இருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்கான பவர் ஹிட்டிங் இருக்காங்க அந்த இடத்துல. ஆனால் ஓப்பனிங்கில் வந்து எப்படி ஆட போகிறாங்கிறதான் தெரில. ரஹானே வந்து சிஎஸ்கேவுக்கு வந்து போன வருஷம் முந்தின வருஷம் பயங்கரமாக அடிச்சாரு. அவரோட ரஹானே 2.0 பார்த்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அவரை வந்து கேப்டனாக போட்டிருக்காங்க. ஏன்னா வேறு ஆப்ஷன் இல்லை அவங்களுக்கு, சிரேசர் கிடையாது. அதனால் ரஹானே கேப்டனாக போட்டிருக்காங்க. ரஹானே டீசென்ட் கேப்டன், குட் கேப்டன் கூட சொல்லுவேன் நான். ஏன்னா அவர் இந்தியாவுக்கும் நல்லா ஆடி கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக மும்பை இந்தியன்ஸுக்கு இது லோக்கலாக ரஞ்சிக்கு மும்பைக்கு நல்லா கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு. ஸோ ரஞ்சிலையும் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு, சையத் முஸ்தாக் அலி டிராஃபி அது மாதிரி எல்லாத்துலேயுமே மும்பைக்கு வந்து கேப்டன்ஷிப்பாகவும் இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வயசு பார்த்தீங்கன்னா ரஹானே சூப்பர். ஸோ ரஹானேவுக்கு வந்து நல்ல அனுபவம் இருக்குது. அதனால் வந்து ரஹானே கேப்டனாக போட்டிருக்காங்க அப்படின்னு அவரோட ஓனர் கூட சொன்னாங்க. வெங்கடேஷ் ஐயர் வைஸ் கேப்டனாக இருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஹானே வந்து ஒன் டே ஒன் வந்தே ஆகணும். போன வருஷமே ரஹானேக்கு வந்து அந்தளவுக்கு பேட்டில் படலை, அந்தளவுக்கு சரியாக ஆடலை அவர். அதனால தான் வந்து வெளியே விட்டுட்டாங்க. இப்போ வந்து அவரை கொல்கத்தாவுக்கு எடுத்திருக்காங்க. அவருக்கு போன வருஷம் மாதிரி அவருக்கு சொதப்புச்சுன்னு வைங்களேன், அவங்களுக்கு அங்கேயே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதை விட்டு அப்புறம் வெங்கடேஷ் ஐயர் எப்பயும் போல் நல்லா ஆடிக்கிருப்பார். ஸோ அவர் ஆடுவார். அப்போ ரிங்கு சிங்கு முன்னாடியே வந்து இறங்கி ஆடணும். ரசல், ரமன்தீப் இவங்களை நம்பி தான் அந்த டீமே அந்த மிடில் ஆர்டரில் இருக்குது. சுனில் நாராயணுக்கு பட்டுச்சுன்னா ஓகே, படலைன்னா யார் அடிக்கிறது? டிகாக்கு வந்து இப்போ ரீசெண்டான வயசு எங்கே இருக்காருன்னே தெரிலங்க. அவர் வந்து சரியாக ஆடி ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் பார்த்து பழைய டிகாக் மும்பை இந்தியன்ஸில் இருந்தால் டிகாக்கு அதுக்கப்புறம் எந்த டீம்லையுமே அந்த மாதிரி அவர் ஆட கிடையாது. ஸோ அதனால ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் மாதிரி அவங்க வந்து டிகாக்கை ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பண்ணுவாங்க வித் நாராயண் கூட. நான் ஒருவேளை டிகாக் வந்து ஃபெயிலியர் ஆகிடுறாரு அப்படின்னா குர்பாஸை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இதான் அவங்களோட ஸ்டார்டிங் லெவனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களோட வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் தாங்க. பவுலிங் யாரை வச்சு போட போகிறாங்கன்னு தெரியல. ரசல் கண்டிப்பாக போட்டே ஆகணுங்கிற மாதிரி இருக்குது. இந்த பவுலிங் ஸ்குவாடை பார்க்குறப்ப ரசலை போட்டே ஆகணும். வைபவ் வரவரா ஓகே, டீசென்ட் பவுலரு. ஹர்ஷித் ராணா தான் அவங்க பவுலிங்கை வந்து தாங்கி பிடிக்க போகிறாரு. அவரை விட்டால் வேறு ஆள் இல்லை. ஹர்ஷித் ராணா, வைபவ் வரவரா 2 பேர் லாஸ்ட் இயர் நல்லா சூப்பராக பண்ணாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வைபவ் வரவரா வந்து நல்லா பண்ணுவார். ஸோ வைபவ் வரவரா, ஹர்ஷித் ராணா 2 பேர் பண்ணுவாங்க. வருண் சக்கரவர்த்தி சொல்லவே தேவையில்ல, அவர் தான் அந்த அவங்களோட பிரைமரி ஸ்பின்னர். ஸோ அவரை வச்சுக்கிட்டு சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு இப்போ வேணாம். இப்போ செகண்ட் சுனில் நாராயண் பவுலிங் நல்லா போட்டுவாங்க. 4 ஓவர் இப்பயும் சொல்கிறேன், 4 ஓவர் 25 ரன் அந்த மாதிரி போயிட்டே இருப்பார். ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்துகிட்டே இருப்பார். அவருக்கு வந்து எந்த பிரச்சனை இல்லை. சுனில் நாராயண் வந்து பவுலிங்கில் எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லாவே போட்டு வந்துடுவார். ஸோ சுனில் நாராயண் வருஷ கொடுத்து ஸ்பின் பவுலிங் நல்லா இருக்குது. ஆனால் ஃபாஸ்ட் பவுலிங் தான் அவங்களுக்கு வந்து அடி வாங்க போகிறாங்க. உம்ரான் மாலிக் எடுத்துகிட்டு வர போகிறாங்களா, இல்லை ஸ்பென்சர் ஜான்சன் எப்படி போட போகிறாரு, ஆண்டர்சன் நோக்கியா காயம் இன்ஜுரி ப்ரோனு, அவர் எப்படி எவ்வளோ மேட்ச் ஆட போகிறாருன்னு தெரியல. அவரை நம்பி போகிறாங்களா, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. மொயின் அலிலாம் காம்பினேஷனுக்குள்ள என்னோட காம்பினேஷனுக்குள்ள மொயின் அலி வரவே மாட்டார். ஆனால் அவர் எப்படி எடுத்திருக்காங்கன்னு தெரியல. அவர் யாருக்கு பதில் இறக்க போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை டிகாக்கெல்லாம் சொதப்புறாங்க அப்படின்னா ஒருவேளை மொயின் அலியை ஓப்பனிங் கூட இறக்கி விட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா கீப்பர் யார் பண்ணுவா, இப்படி நிறையா கேள்விகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க டீமுங்க வந்து மாற்ற முடியாது பெருசாக, காம்பினேஷன்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் வந்து அவங்க டிகாக்கு வித் நரனோட தான் ஓப்பனிங் இறங்க போகிறாங்க. அதில் வந்து அவங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க பொறுத்து தான் அந்த குர்பாஸ் உள்ள வர மாட்டாரான்னு தெரியும். ஸோ இதை தவிர அவங்க டீமில் வந்து எனக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. த்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜுரி கன்சர்ன் தான். ஏன்னா ரசலும் அந்தளவுக்கு இன்ஜுரி அதிகமாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நோக்கியா ஆண்ட்ரிஸ் நோக்கியாவும் வந்து இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தவிர அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்டன்ஷிப் கிடையாது. புது கேப்டனு, டீம் காம்பினேஷன் மாறி இருக்குது. அவங்க எப்படி ஆட போகிறாங்கன்னு தெரியல. போன வருஷம் அவங்க சாம்பியன் ஆனாங்க. அதனால் இந்த வருஷம் அவங்க சாம்பியன் ஆவாங்க, பிளே ஆஃப் போவாங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு கேட்ட வரைக்கும் கிடையாது. அவங்க 6வது இடத்துல பிடிப்பாங்க. 5வது 6வது இடத்துல வந்து அவங்க பிளேஸ் ஆவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து கொல்கத்தா வந்து எந்த இடத்துல எத்தனாவது பிளேஸ் ஆவாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நாளைக்கு வேறு வீடியோவில் வேறு டீமை பற்றி பேசுவோம். பை பாய். தேங்க்யூ.